ஒரு ஊரில் ஒரு பெரிய ஆடுக்கு 10 குட்டி இருந்தது. 10. அப்புறம் அந்த அம்மா அந்த ஆடு சொல்லிச்சா, பசங்களா உங்கள் வீட்டிலையே இருங்க, உங்களுக்காக அம்மா நூடுல்ஸ் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சா. ஓகேன்னு சொல்லிச்சு அந்த 10 குட்டி. அப்புறம் ஒரு பெரிய ஜாக்கோல் வந்துருச்சு. அப்புறம் அது சொல்லிச்சா, பசங்களா நீங்கள் யாரு, எங்களுக்கு உங்களை தெரியாது, சரி நீங்கள் கதவை தரங்க அப்படின்னு சொல்லிச்சா. உடனே அது அந்த ஆட்டுக்குட்டி சொல்லிச்சா, நீங்கள் யாரு, எங்கள் அம்மா வாஷ் மாதிரி தெரியல, நீங்கள் வெளியிலேருந்து ஓடிங்க, எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிச்சா. ஓ, இதான் நியாயமா? சரி, அதோட குரலெல்லாம் மாட்டிக்கிட்டு அது சொல்லிச்சான், பசங்களா செல்லுங்களா, அம்மா உங்களுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், கதவு தருங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் உடனே கீழே ஒரு கண்ணாடி இருந்தது பார்த்ததுதான். அப்புறம் ஜாக்கல் இது தெரிஞ்சிச்சு பெரிய சின்ன கண்ணாடியில். நீங்கள் வெளியே இருந்து ஓடிங்க, உங்கள் கால் எங்களுக்கு தெரியுது, இது எங்கள் அம்மா கால் மாதிரி தெரியல, எங்கள் அம்மா கால் ரொம்ப வெள்ளையாக இருக்கும், ஏன்னா உங்கள் கால் ஆரஞ்சு கலரில் இருக்குது, நாங்கள் கடை திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் ஒரு பெயிண்ட் கடையில் அது வெள்ளை கலரில் பெயிண்ட் அடிச்சுட்டு அப்புறம் திருப்பி மறுபடியும் போயிடுச்சேன். பசங்களா செல்லுங்களா, கதவு தரங்க, அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் 10 ஆட்டுக்குட்டிலாம் சின்ன அது தொலைஞ்சிச்சு. அப்புறம் சீக்கிரமாக அந்த வீட்டுக்குள்ளே ஓடி அந்த ஆட்டுகள்லாம் லபக்குன்னு முழுங்கிடுச்சு. ஒரே ஒரு ஆடு மட்டும் பெரிய கிளாக்கில் தப்பிச்சிச்சு. அப்புறம் உடனே அது ஜாக்காவுக்கு செம்மையாக தூக்கம் வந்துடுச்சு, டயர்டாயிடுச்சு. அப்புறம் அது ஒரு மரத்துக்கடியில் தூங்க போச்சு. அது அந்த ஆட்டு வந்துட்டு, ஐயோ பசங்களா சனங்களா, கதவை திறந்து தானே இருக்குது, சரி ஓகே நம்ம போகலாம், சனங்களா சத்தம் கொடுக்க யாருமே காணோம். உடனே அந்த ஆட்டுக்குட்டி இருந்துச்சா, அம்மா என்னால் வெளியே வர முடியல, சீக்கிரமாக தூக்கி வெளியே போடுங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெஸ்கியூ பண்ணிருச்சு. அப்புறம் பெரிய ஆட்டுக்குட்டி ஒரு சிசர் எடுத்து அங்கே போச்சு. ஓ, இதான் நியாயமா, இரு இப்போ வயிற்றுக்கிட்டு எல்லாமே எடுத்துடுறேன். அப்புறம் அது வயிற்ற நறுக்குன்னு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிட்டு அந்த ஆட்டுக்குட்டிலாம் வெளியே வந்துடுச்சு. அப்புறம் ஒரு பெரிய பெரிய கல்லெல்லாம் அது வயிற்றில் போட்டு தச்சிருச்சு. அப்புறம் அதுக்கு தூக்கத்தில் வந்துச்சோன்னே தாகமாக இருந்துச்சு. அப்புறம் அது ஒரு பெரிய கிணறுல மேலே வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. அப்புறம் வெயிட் தாங்காமல் அது உள்ளே போய் இறந்துருச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த கதை செம்மையாக வேறு லெவலில் இருந்துச்சா? அடுத்த நாளில் நான் உங்களுக்கு வேறு கதை சூப்பர் கதை சொல்கிறேன். பாய் டாட்டா.